திருச்சிற்றம்பலம். ஓம் சிவகுரு. இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, இறைவனுக்கு நாம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்குமா, இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது மாதிரியான அரிய தகவல்களை நம்ம சேனல்ல வெளியிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஓம் சிவகுரு சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் செய்யுங்கள். நம்ம என்னதான் கேட்டாலும் இறைவன் அது எல்லாத்தையும் மல்லையில கொடுமையான பக்தியும் அன்பும் இருந்தால் மட்டுமே. இந்த பக்தியும் அன்பும் கோவில் சென்றாலோ இல்லது கோவிலில் போய் சென்று இறைவன் கிட்ட சிவபெருமானே எனக்கு வீடு கொடு, காரு கொடு என்று மனதுருகி பக்தியில கேட்டாலோ அவனுக்கு அதுவும் கேட்கும். ஆனால் இப்படி இறைவனை வழிபடுவது தவறு என்று சொல்லவில்லை. இறைவனிடத்தில் நாம் கோவிலுக்கு சென்றாலோ எதுவும் கேட்காமல் இறைவனுடைய திருநாமங்களை ஜெபிக்க வேண்டும். திருநாமங்கள் கூட ஜெபிக்க வேண்டாம். உன் மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று திருமூல தெய்வம் கூறுகிறார். நம்ம மனசுக்குள்ளதா இறைவன் ஜோதியா இருக்கா, நம்மளுக்குள்ளதா இருக்கா. நம்ம அப்படிப்பட்ட மனசை தூய்மையா வச்சுக்கணும். அப்படின்றதுதான் மனதை ஒருநிலைப்படுத்தி மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று கூறுகிறார். முருகப்பெருமான் என்ன சொல்கிறார் என்றால், நீ செயலற சும்மா இரு. சும்மா இருந்தா போதும், அடுத்து என்ன நடக்குது நடக்க போகுதுன்னு எதுவுமே நினைக்காம நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் முருகன் இடத்துல விட்டுட்டு ஜாலியா இருக்க சொல்றாங்க. நம்ம எது நினைச்சும் கவலைப்படாம இறைவன் இடத்துல போயிட்டு அமைதியா நின்று இறைவனை தரிசிச்சு வந்தா மட்டும் போதும். எதுவுமே கேட்க வேண்டாம். உனக்கு இந்த நிமிஷம் நீ கேட்கறதுக்கு ஆசைகளை கொடுத்து உனக்கு இவ்வளவு பெரிய உன்னோட உடம்பு உன்னையே கொடுத்த உன்னோட இறைவனுக்கு உனக்கு என்ன தேவை இருக்கு, உனக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு அவனுக்கு தெரியாதா? அவனிடத்துல போய் அவகிட்ட அதெல்லாம் கேட்கலாமாங்க? நீங்க இதை பற்றி இன்னும் விபரமா நம்ம வரக்கூடிய பதிவுகள்ல பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அப்போதான் இது போன்ற அரிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் ஓம் சிவகுரு சேனல்ல வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.